இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். காலும் உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடுகு சேர்க்கும் போது நண்டில் உள்ள பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா விழுத அந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை நண்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நண்டு செய்யும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக முள் மாதிரி இருக்குதா, நம்ம கையில் குத்தி விட்டுரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறும்போது தான் இந்த மசாலாலாம் அதில் நல்லா ஊறி நண்டோட ஸ்மெல் உங்களுக்கு வராது. இது ஊறுற டைமில் நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி பெரிய பழமாக இருந்ததுன்னா 1 போட்டுக்கோங்க, சின்ன பழம்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த நண்டு வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சிட வேண்டியது தான். இந்த டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் நண்டை உங்களுக்கு கடையிலே க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் கழுவி டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நண்டு வெந்துட்டுன்னு எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்கள், அதோட கலர் ஆரஞ்சு கலரில் மாறிடும் பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நண்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் கரெக்ட் 3 நேரம் நம்ம சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு டைமும் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்க்க வேண்டியதுதான். நல்ல பொன்னிறமாக வரணுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இதுதான் இந்த குழம்போட வாசனை உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.